ஒன்றும் இல்லை. ஒரு சில வரிகளை வாசிக்கும் பொழுது தான் நம்ம யாரை நினைக்கக்கூடாது, யாரை மறக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அவங்களோட நினைவுகள் அந்த வரிகளை வாசிக்கும் பொழுதே நமக்கு வந்துடும். அப்படிப்பட்ட வரிகளை தான் நான் இப்போ வாசிக்க போகிறேன். தோழர் மனோபாரதியோட வரிகள் தான். ஒரு ஒருதலை காதலில் எவ்வளோ வலி இருந்திருந்தா இப்படிப்பட்ட வரிகளால் அதை எடுத்து சொல்லியிருக்க முடியும். அப்படிப்பட்ட வரிகள் தான் அது. நிராகரிப்புக்கு பிறகும் நீயற்ற என் நீண்டதொரு கண்ணீருக்கு பிறகும் உணர்ந்து கொண்டேன், புதைக்கப்படும் எல்லா விதைகளும் முளைக்க வேண்டும் என்பதில்லை, முளைக்கும் எல்லா மரங்களும் பூக்க வேண்டும் என்பதில்லை, பூக்கும் எல்லா பூக்களும் காய்க்க வேண்டும் என்பதில்லை, காய்க்கும் எல்லா காய்களும் கனியாக வேண்டும் என்பதில்லை, கனியாகும் எல்லா கனிகளும் அவர்களது கைகளில் சேர வேண்டும் என்பதில்லை. சில விதைகளைப் போல, மரங்களைப் போல, பூக்களைப் போல, காய்களைப் போல, கனிகளைப் போல மண்ணில் உரமாகட்டும் என் காதலும். எப்படிப்பட்ட வரிகளில் அவ்வளோ வலி இருந்தால் மட்டும்தான் இப்படிப்பட்ட வரிகள் அவங்களோட கைகளால் எழுத முடியும். ஒரு ஒருதலை காதலனோட வழிகளை எவ்வளோ அழகாக எடுத்து சொல்லியிருக்கார் தோழர் மனோபாரதி. எல்லா காதலுமே இங்கே சேர்ந்துடுறதில்ல அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தான் இந்த கவிதை. பல காதல்கள் சேர்ந்திருந்தாலும் சில காதல்கள் மண்ணில் உரமாகவே இருக்கின்றன, இந்த கவிதையைப் போல.